இந்த கதை உங்களை சிந்திக்க வைக்கும். இது கோபத்தின் கதை. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் ஒரு பை நிறைய ஆணிகளையும் கொடுத்து, இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, அதன் பின்னர் 2 என படிப்படியாக ஆணி அடத்தான். இப்படி ஆணி அடிக்க அடிக்க அவனது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. கடைசி நாட்களில் ஒரு ஆணி வீதம் அடித்தான். பின்னர் தன் அப்பாவிடம், அப்பா, நான் மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன், இனி எனக்கு கோபமே வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். நல்லது, இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் ஒவ்வொன்றாக பிடுங்கப்பட்டு விட்டன. அவன் பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய் என்று கேட்டார். பின்னர் மகனிடம், மகனே, உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா? மகன் பதிலின்றி தலைகுனிந்து நின்றான். நண்பர்களே, கோபத்தை குறைத்து எல்லோரிடமும் அன்பாக பழகுவோம்.